பாகிஸ்தான் உருவான காலகட்டத்திலேருந்து பலூச்சிஸ்தானில் வாழக்கூடிய பல மக்கள் தனிநாடு கேட்டு போராடிட்டு வராங்க. பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்கே காலத் அப்படின்ற பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது. அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தாலும் தனி பலூச்சிஸ்தான் நாடு கோரிக்கை முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி தேதியில் பலூச்சிஸ்தானில் இருக்கிற நிறைய தலைவர்கள் பலூச்சிஸ்தான் தனி நாடு, நாங்கள் பாகிஸ்தான் கீழே இனி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய சப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. பலூச்சிஸ்தானால் பாகிஸ்தான் கிட்டேருந்து ப்ராப்பராக பிரிஞ்சு தனிநாடாக ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் நிறைய சவால்களும் இருக்குது. முதல் சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு சக்தி வாய்ந்த நாடு. அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி இருக்குது. இந்தியா அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் இல்லைனாலும் பாகிஸ்தான் மிலிட்ரி ஒரு ஸ்ட்ராங் மிலிட்ரி தான். அவங்க கையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் இந்த ஸ்ட்ராங் பாகிஸ்தான் ஆர்மியோட சண்டை போட்டு ஜெயிச்சு தனிநாடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். மற்ற நாடுகள் டைரெக்டாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்களால் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானில் இருக்க பலூச்சிஸ்தான் மாகாணத்தை மட்டும் கேட்கல, அதற்கு அண்டை நாடுகளான ஈரான், ஆப்கானிஸ்தான் இதுலேயும் சில பகுதிகளை கேட்குறாங்க. ஈரானில் பலூச்சிஸ்தான் அண்ட் சிஸ்தான்ற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் பலூச்சிஸ்தான்ற ஒரு ரீஜன் இருக்குது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஈரானும் ஆப்கானிஸ்தானும் இந்த பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்களை எதிர்க்கிறாங்க. காரணம் என்னென்னா, இவங்க தங்க நாட்டில் இருந்தும் சில பகுதிகளை வேணும்னு கேட்பாங்க. அப்படின்றனால இவங்க பாகிஸ்தானோட செயல்பட்டு இந்த பலூச்சிஸ்தான் பிரிவினைவாதிகளை எதிர்த்துட்டு வராங்க. ஈரானும் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவுக்கு நட்பு நாடுகள் தான். ஆனால் பலூச்சிஸ்தான் பிரச்சனை வரும்போது இந்த ரெண்டு நாடுகளும் பாகிஸ்தானோட சேர்ந்து நிற்குது. மூன்றாவது சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக பாகிஸ்தானும் அதனுடைய கூட்டாளி சைனாவும் இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் சிபிஇசி அப்படின்ற ஒரு எக்கனாமிக் காரிடார் கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணிட்டு வராங்க. சைனா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இங்கே செலவு பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில் பலூச்சிஸ்தான் தனி நாடு ஆகுது அப்படின்னா சைனா இதை விரும்பாது. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அதை சப்போர்ட் பண்ணி அந்த பிரிவினைவாதிகளை ஒடுக்க தான் செய்யும். இந்த சேலஞ்சஸை எல்லாத்தையும் இந்த பலூச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் மீண்டு வராங்க. இவங்களுக்கு மற்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு தனி நாடு வாங்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்கும். இது நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.